ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்க 900 வருஷம் பழமையான ஒரு அய்யனார் கோவில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்ளஸ் ரூம் சேனல். இந்த மஞ்சுனீஸ்வரர் அய்யனாரப்பன் கோவில் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரம் டுவர்ட் சென்னை போகிற வழியில் கீழ்புத்துப்பட்டு அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த கோயிலோட முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த அய்யனாரப்பனை தரிசனம் செய்கிறது மூலயமா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதா பக்தர்கள் நம்புகிறாங்க. பல பிணி நீக்கும் ஐயனார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 4 திங்கட்கிழமையும் இங்கே கிராமத்து திருவிழா போல் கோலாகலமாக திருவிழா நடக்கும். நீங்கள் ஆன்மீகத்தோட ஒரு திருவிழாவையும் பார்க்கணும் அப்படின்னா, ஆடி மாதம் மறக்காமல் வாங்க. பக்தர்கள் நேர்த்திக்கடன் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பான விஷயந்தான். வேண்டுதலுக்காக இங்கே மண்குதிரை கொடுக்கறது, அதுவும் வெள்ளை மண்குதிரை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலை சுற்றி நீங்கள் நிறைய இடத்துல அந்த மண்குதிரை சிலைகளை பார்க்க முடியும். இந்த சக்தி வாய்ந்த அய்யனாரப்பன் கோவில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட குலதெய்வ கோவில். நான் முன்னமே சொன்னபடி இந்த சனிதோஷ பிரச்சனை இருக்கவங்க, குழந்தை பேர் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப தீவிர பக்தியோட இங்க வேண்டுதல் வச்சுட்டு அதுல இருந்து விடுபட்டு வர்றதாவும் ரொம்ப நம்பிக்கையோட இங்க வந்து தரிசனம் செய்யறாங்க. நீங்க ஒரு பலியிடுதலை பார்க்கலாம். அந்த பலியிடுதல் வந்து இங்க இருக்க அய்யனாரப்பன் சுவாமிக்கு பண்றதில்ல. காவல் தெய்வமான வீரபத்ரனுக்கு தான் அந்த பலியிடுதல் வழிமுறையை பண்றாங்க. அய்யனாரப்பனுக்கு இந்த கோவில்ல பலியிடுதல் வழிபாடு கிடையாது. இந்த கோவில் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். சாதாரண நாட்கள்ல காலையில 7 மணியிலிருந்து 6 மணி வரையிலும், பண்டிகை நாட்கள்ல 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் இருக்கும். கோயில் நட சாத்தினதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அய்யனாரப்பன் வெள்ளை குதிரையில நைட்டு இரவு உலா வர்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. இன்னும் நம்பப்படுது. அதனால இந்த கோவில்ல இரவு யாருக்குமே தங்கறதுக்கோ வழிபாடு பண்றதுக்கோ அனுமதி கிடையாது. இருந்து இந்த கோவிலுக்கு வரணும்னா பாண்டிச்சேரி போகிற பஸ் எல்லா பஸ்ஸுமே வரும். கீழ்புத்துப்பட்டுன்ற ஊர் பேர் கேட்டு இறங்கிக்கோங்க. பாண்டிச்சேரியிலேருந்து மரக்காணம் திண்டிவனம் போகிற பஸ்ஸும் இருக்குது, ஷேர் ஆட்டோவும் இருக்குது. வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ராஜேஷ் மேப்ளஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். தேங்க்யூ.